திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்ட மாட்டான், எந்த மனுஷனும் பூட்ட மாட்டான், எந்த சத்துருவும் தடை பண்ண இயலாது. நான் உன்னை தாண்ட பண்ணுவேன், நான் உனக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் நடத்துகிறவர், நமக்கு முன்பதாக எழுந்தருளி சொல்லுகிற கர்த்தர். ஆமென். உன்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார், புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் இந்த பாதை, அதற்காக தான் இந்த யாத்திரை, அதற்காக தான் இந்த நெருக்கமான சூழ்நிலை. உன்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் புதிதாக்குகிறார். எனவே சோர்ந்து போகாதே, ஈடு இணையில்லாத மகிமை இதனால உனக்கு வந்து சேரும். நீ காண்கிற உலகத்தை தேடுகிற பாத்திரம் அல்ல, நீ காணாத பரலோகத்தை தேடுகிறவள் என்பதை மறந்து போகாதே என்று. கிறிஸ்துவின் பொருட்டு நீ நெருக்கப்பட்டாயானால், கிறிஸ்துவின் பொருட்டு நீ சகித்து கொண்டிருப்பாயானால், கிறிஸ்துவின் பொருட்டு உன் தலையை நீ உன்னை தாழ்த்தி கொடுப்பாயானால், ஈடு இணையில்லாத மகிமை இதனால உனக்கு வந்து சேரும் என்பதை மறந்து போகாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட போகிறோம், மகிமையின் ராஜா எனக்கு முன்பாக இருக்கிறார், சோர்ந்து போக மாட்டேன். ஆமேன். அவர் என்ன உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொண்டே இருப்பாரு. ஒருவேளை என் மாமிசம் பலகீனப்பட்டுட்டே இருக்கிறான், ஆனா என் ஆவி எனக்குள்ள உயிர் பெற்று கொண்டே இருக்கிறது. ஆமே, நான் மறித்த அனுபவத்துல வந்தேன். இந்த வருடத்தின் துவக்கத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நீங்க இருந்த நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆமேன். வெளியரங்கமா உலக பிரகாரமா ஒருவேளை ஆசீர்வாதம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்க உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த உலர்ந்த வாழ்க்கை உயிர் பெற்று கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜீவ நதியினாலே அவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து தினம் தினம் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட போகிறோம், சோர்ந்து போக மாட்டான் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுவோம் இந்த லேசான உபத்திரவா, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுவோம் இந்த லேசான உபத்திரவா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுவோம் இந்த லேசான உபத்திரவா, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுவோம் இந்த லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போ. அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் அவன் சோர்ந்து போகாதே. பாடுவோமா, சத்தமாய் பாடலாமா? ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஓசையுள்ள தாளத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஆமென். அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான
உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஒருவேளை நம்முடைய பாத வனாந்தரமா இருக்கலாம், ஆனா நீ சார்ந்து இருக்கிறத உன்னுடைய ஆத்தும நேசருங்கிறத மறந்து போகாது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. நேற்று தினத்தில் ஆவியான ஒரு வசனத்தோடு உங்களோடு இடைப்பட்டா. பாருங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்குமோ அப்படியே குமாரருக்குள்ளே என் ஆத்தும நேசர் எனக்கு இருப்பார். எந்த மனுஷனும் எனக்கு தராத ஆதரவு, எந்த மனுஷனாலும் எனக்கு செய்ய முடியாத உதவி, எந்த மனுஷனாலும் என்னை தேற்ற முடியாத அந்த தேற்றுதல் என்னுடைய ஆத்தும நேசரிடத்தில் எனக்கு உண்டு. நான் அவரை சார்ந்து வாருகிறேன், நான் அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்ல கை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. உண்மை. உங்களுக்கு ஃபைபாஸ் சர்ஜரியும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா கை தட்ட தட்ட உங்க நரம்புகள், எலும்புகள், ரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீர்பட்டு எல்லாம் அடைப்பும் திறக்கும். எப்படி வசதி உங்களுக்கு? நல்ல கைகளை தட்டி சோர்ந்து போக மாட்டேன், தட்ட தட்ட பலகீனம் மாறுறத பாப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சொல்லுமா, காண்கின்ற உலகம் தேடவில்லை. எனக்கு நீங்க போத ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லாம் மாய ஆண்டவரே, உம்மை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், ஆனால் நான் சார்ந்திருப்பது என்னுடைய ஆத்தும நேசரை. எஸ் ஜீசஸ், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து, ஆமென், சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போக மாட்டேங்க, நான் சோர்ந்து போக மாட்டேங்க. சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேங்க, நான் சோர்ந்து போக மாட்டேங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நான் பார்க்கிற இந்த உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், சிறையிருப்பு எல்லாமே வெகு சீக்கிரமாய் மறைந்து போகும். நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று எல்லாரும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமே, மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான எனக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுமா, எஸ் ஜீசஸ், ஓ ரிஹானா சந்துனேதனா, ஆமென். நான் சோர்ந்து போக, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. என் பிள்ளை என் மேல விசுவாசத்தோடு எப்படி அறிக்கையிடுகிறாள் என்று. நீ அறிக்கையிட ஜெயம் உண்டாகிறது சகோதரி. ஆமென், ஹல்லேலூயா. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பதாக நின்று கொண்டு, நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், நான் எதை கொண்டு அஞ்ச மாட்டேன், எதை கொண்டு சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். விசுவாசமாய், சந்தோஷமாய், ஹல்லேலூயா.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. கர்த்தரை தன் புய பலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய புயத்திற்கு பலனே ஆண்டவர். அப்படி முழங்கால் படியிட்டு, நீர் என்னுடைய புய பலம் ஆண்டவரே, நான் உண்மை எனக்கு புய பலமாக்கி கொள்ளுகிறேன். எஸ் ஜீசஸ். வனாந்திரத்திலிருந்து வருகிறா, ஆனா அவள் சார்ந்திருக்கிறது ஆத்தும நேசர, ஆத்தும நேசர, ஆத்தும நேசர. உன் ஆத்தும மணவாளனை சார்ந்து கொள். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதோ இதோ கர்த்தருடைய கண்கள் உன்னை உற்று கவனிக்கிறது. ஆமென். உன்னுடைய அழுகையின் சத்தம், உன் குமுறல், உன்னுடைய இருதயத்தின் ஆழம், உன் வேதனை, உன் நெருக்கம், உன் பாரம், உன்னுடைய பலவீனம், ஆமே, நீ நாளுக்கு நாள் சோர்ந்து போய் கொண்டிருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. ஆவியானவர் சொல்லுகிறார், உள்ளான மனுஷனை நான் புதிதாக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல உனக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை அடைக்க மாட்டான். ஆமென். அவருக்கு நாமம் என்றால், அவருடைய நாமம் என்னவென்றால், அவருடைய பெயர் என்னவென்றால், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தெய்வம் அவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ அவருடைய கரத்தில் திறவுகோல் இருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராகிய நான் சொல்லுகிறேன். இதோ ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் நான், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர் நான். உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். இதோ உனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரிஹாலா சாந்தன ரபௌரியா ரிகமன கடகரத்துனேதனா ரீபல் பௌஷம்தன ரகத்தியாதனோ. உனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது சகோதரி. இயேசு எனும் வாசல். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல். இயேசு எனும் வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாசலுக்குள் பிரவேசி, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாய், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாய். ஆமென். நானே வாசல். என் வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு வாசலா இருக்கிறேன், எனக்குள்ளாய் வா, என்னோடு நெருங்கி வா. நான் உன்னை ரட்சிக்கிற கர்த்தர், உன் பிள்ளைகளை ரட்சிக்கிற தெய்வம், உன்னை வாழ வைக்கிறவர், உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். ரிகலப சந்துனேதனா ரிகபலபரதுநாதரகடகஷே ரிகபபனரதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி நின்ற வண்ணமாகவே உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை இயேசு எனும் வாசலுக்குள்ள ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இயேசு என்கிற வாசலுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். உள்ளும் புறம்பு மேய்ச்சலை நீ கண்டடைய போகிறா. அவன் உனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டாயிற்று சகோதரா, உனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டாயிற்று தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படும்படியாக, ஆமென், உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் உனக்காக ஒரு பாதையை திறந்திருக்கிறார். அவருக்குள்ள நெருங்கி வா, நெருங்கி வா. ஹல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக, ஆமென், உன்னுடைய
இருதயத்தில் இருக்கிற வேண்டாத காயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகள், வீணான பாரங்களை இறக்கி தூர எறிந்து விட்டு அந்த வாசலுக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டியது உனக்கு அவசியமா இருக்கிறது. பாரத்தோடு அவருக்குள்ள வராத. உன் கவலை, உன்னுடைய கண்ணீர், உன் பிரச்சனை, தேவையில்லாத எண்ணங்கள், வீணா உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் திட்டங்கள், ஆமென், உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்தங்கள், ஆமென், மனுஷனை பார்த்து பார்த்து நீ ஏன் சோர்ந்து போகிற? சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. இந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவின் வாசலுக்குள்ள உட்பிரவேசி ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, அப்பா ராஜா, நீர் என்னை இவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நான் அறியாம உலகத்திற்காக, மனுஷங்களுக்காக, மனுஷனுடைய வார்த்தைகளுக்காக என்னையே நான் மட்டுப்படுத்தி சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் இனி மனுஷனை சார்ந்து வாழ மாட்டேன், உங்களை சார்ந்து வாழ்வேன். ஆமே, தன்னுடைய ஆத்தும மனவாளனை, ஆத்தும நேசரை சார்ந்து வனாந்தரத்தில் இருந்து ஏறி வருகிற இவள் யார்? தன்னுடைய ஆத்தும நேசரை சார்ந்து வனாந்தரத்தில் இருந்து ஏறி வருகிற இவள் யார்? நான் எந்த மனுஷனை நீ சார்ந்து வாழ மாட்டேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ்வேன், உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ்வேன். ஆமே, சொல்லு சொல்லு ஆண்டவரே, மேல கிருபையாயிரும், என் மேல இரக்கமாயிரு, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வேதனைப்படுத்தின காரியங்கள், உம்மை துக்கப்படுத்தின பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மோடு கூட பேசாமல் மனுஷன் பேசுவான்னு எதிர்பார்த்து இருந்து நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. உங்க கரத்தை எதிர்பார்க்காம மனுஷன் தருவான்னு நம்பி நான் சோர்ந்து போன ஆண்டவரே. ஆனா நீர் எனக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருந்தி, நீர் எனக்காக ஒரு வாசலை திறந்தி, இன்றைக்கு இயேசு என்னும் வாசலுக்குள்ளாய் நான் வருகிறேன். ஆத்தும மணவாளனே, உமக்குள்ளாய் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால மூடுங்க ஆத்தும நேசரே, உம்முடைய ஆத்தும நேசத்தினால் என்ன மூடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆத்தும நேசரே, உம்முடைய ஆத்தும நேசத்தினால் என்ன மூடுங்க ஆண்டவரே. என்னை அரவணைத்துக் கொள்ளுங்க, மார்போடு என்னை சேர்த்து கொள்ளுங்க, முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி என்னை பரவசமாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உங்க பாசத்தை நான் பார்க்கணும், உங்க நேசத்தின் உச்சிதத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த சூலமித்தியா சொல்லுகிறா, ஆத்தும நேசரே, உம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை எனக்கு காண்பியும், உம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை எனக்கு காண்பியும். உங்க பாதத்தில் வந்து விழுகிறாண்டவரே, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய நேசத்தினால் என்னை மூடுங்க ராஜா, உடைய நேசத்தின் போர்வையினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன், உம்மை மாத்திரம் சார்ந்து வந்திருக்கிறேன், உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடிக்கிறேன். உம்மை எனக்கு புயபலமாக்கி கொள்ளுகிறேன், உம்மை எனக்கு அடைக்கலமாக்கி கொள்ளுகிறேன், உம்மை மாத்திரம் நான் அண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் மேல கிருபையா இருங்க. உடைய இரத்தத்தினால் என்னை மூடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆத்தும நேசரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும். ஆத்தும மணாளனே, நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியோ தூய்மையாவே. என்னை கழுவோ நான் சுத்தமாவே, சுத்திகரியோ தூய்மையாவே. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும்
செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். எல்லாரும் உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் கர்த்தருடைய பிரசன்னம் ஞானமில்லாமல் மூடுகிறது. கர்த்தர் தமது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் உன்னை அழைத்து செல்லுகிறார். அப்படி கிருபாசன தண்டைக்குள்ளாய் உன்னை கிட்டி சேர பண்ணுகிறார். எஸ் ஜீசஸ் உள்ளே அழைத்து செல்லும். தடைகள் நீங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய நேசத்தின் உச்சதத்தினாலே உன்னை மூடுகிறார். அவருடைய நேசத்தின் போர்வை உன் மேல வந்து விழுகிறது. அவருடைய நேசத்தின் நிழல் உன்னை மூடுகிறது. ரஹதா ஷேகேரமனம் ரிஹதா லத்துனேதனரா உடமா சந்துரி கதனா ரிகவ சந்துரே ரிகவ சந்துரே ரிகவலதுனே. தன்னுடைய ஆத்தும மணவாளனை சார்ந்து வருகிற வனாந்திரத்தில் இருந்து ஏறி வருகிற இவள் யார்? ஆத்தும மணவாளனே ரிகமனா. அவருடைய நேசத்தின் உச்சிதமனை மூடுகிறது. அவருடைய நேசத்தின் தளர், அவருடைய நேசத்தின் தளர் உன்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறது. அவருடைய நேசத்தின் தளர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆமே. அவருடைய நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது. அவருடைய நேசம் பாதாளத்தை காட்டிலும் கொடியது. அவருடைய நேசத்தின் தளலை எந்த தண்ணீரும் வெள்ளங்களும் அவிழ்த்து போட முடியாது. அவருடைய நேசத்தின் தளலை தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. உன்னை இழுத்து செல்லுகிற சகோதரி, உன்னை இழுத்து செல்லுகிறார். அவருடைய உள்ளே அழைத்து செல்லுகிறார். அவருடைய பிரசனத்தில் அவருடைய நிரப்ப போகிறார். அவருடைய கிருபாசனத்தை வந்து மூடின தேவ மகிமை. கேருவின்கள் சேராவின்கள் ஓய்வின்றி பாடி போற்றப்படுகிற தெய்வம் இதோ உன்னை ஆளுகை செய்கிறார். ரிகல சந்துனே ரிகபரபர பௌரப்தரக சியாத்துனா ரிகபலபர ரத்துனே. ஆமென். நானே வாசல், நானே வாசல், நானே வாசல். ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். கர்த்தர் உன்னை உள்ளே அழைத்து செல்லுகிறார். ஆமென். இயேசு என்னும் வாசலுக்குள்ளாய் பரிசுத்த
ஆவியானவர் என்னும் வாசலுக்குள்ளாய் உன்னை அழைத்து செல்லுகிறார். உன்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறார். கர்த்தருடைய புயம் உன்னை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய புயம் உன்னை பலப்படுத்துகிறது. உள்ளான மனுஷன் பலன் கொள்ளுகிறார். சகோதரி, உள்ளான மனுஷன் பலன் கொள்ளுகிறார். நீ ஆவியில பலன் கொள்ளுகிறார். ஆவியில பலன் கொள்ளுகிறார். ரிகா பாபா லரதா ரிகா பஷதர பௌரியா ரிகா பரபலப சத்துனா மகிமேல் மேல் மகிமை, மகிமேல் மேல் மகிமை, மகிமேல் மேல் மகிமை, உன்னை மறுரூபமாக்குகிற மகிமை, உன்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற மகிமை. கைகளை தட்டி கைகளை தட்டி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. உனக்கு விடுதலை உண்டாகிறது. உன் சரீரத்தில் ஒரு மீட்பு உண்டாகிறது. கர்த்தருடைய மகிமையை ஆளுகை செய்கிறது. கர்த்தருடைய தீ பற்றி பிடிக்கிறது. கர்த்தருடைய தழல் வந்து விழுகிறது. ஆமென். இவருக்கு ஒப்பாய் நீ யாரை நிறுத்துவாய்? காட்டு மரங்களுக்குள்ள கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி உன் ஆத்தும நேசர் உனக்கு இருக்கிறார். இவருக்கு ஒப்பாய் நீ யாரை நிறுத்துவாய்? ஆமென். அவருடைய நேசத்தின் உச்சிதான் உன்னை நிரப்புகிறது. அவருடைய நேசத்தின் உச்சிதான் உன்னை அரவணைக்கிறது. ரீவா லகரதஷே ரிகபரபல பௌதம்தனா ரிகம் தரகடக சந்துராதனா ரீபரபலபோஷே ரகதன் கடக சந்துராதனா. எஸ் 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 ரீபா பாபா ரபலரா ரிகரதன ரபா ரிகபரபோ சந்தரபௌரியா ரிகபலதுனே ரி ரச்சஸ் கைடக ரகதனரா ரீபரபலபோ சந்துரபா ரிகமன ரகதன கடக ரச்சஸ் கைடக ரகதன கடக ஷியாதனோ ரிகமன ஹம்துனே ரிகபல் பௌதம்தன ரகஷியாதனோ ரிகம் தரகடக சந்துரே. Yes, 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 yes. Amen, 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 amen. Glory to be the name of the Lord. Glory to be the name of the Lord. Glory to be the name of the Lord. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ரிகா பா 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 ரிகாலாசே. உன் பிள்ளைகளுக்காக திறந்த வாசல் உண்டாகிறது. உன் குடும்பத்திற்காக இதோ ஆவியானவர் திறந்த வாசலை வைக்கிறார். உட்பிரவேசி உட்பிரவேசி இயேசுவின் வாசலுக்குள்ளாய் உட்பிரவேசி. உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டுகொள். ரீபா காரதினே ரீகா மனசே ரீவன்கடா ரிகமலமலமா. நீதியின் வாசல், நீதியின் வாசல் அது, நீதியின் வாசல் அது. ஆமென். உலகத்தின் கவலைகளை விட்டுவிட்டு பிறரை குற்றம் சாட்டுகிறதை விட்டுவிட்டு நீ கர்த்தரை பற்றி பிடி. தேவனை சார்ந்து கொள். நீதியின் வாசலுக்குள்ளாய் உட்பிரவேசித்து உன் தேவனை துதி. ரிகமனரதனா ரிகபலபலபோ சந்துராதனா ரீரஜந்தரகடகஷே ரிகமமமமரதலா ரிகபபபபபலா ரிபலஷபலரதுனே ரிகபபபரிதனஷதுனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி எழுந்து நிற்கலாமா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆமென். இந்த வருடத்தின் இறுதி நாட்கள் நீ நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாட்கள் என்பதை மறந்து போகாது. இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து நீ ஜெபித்த ஜெபம், வடித்த கண்ணீர், போராடின போராட்டம், உழைத்த உழைப்பு எல்லாவற்றிற்கும் சேர்த்து நன்மைகளை பிரதிபலனை ரெட்டிப்பாய் சுதந்திரித்துக் கொள்ளுகிற மாதம் இது. ஆவியானவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை உங்களுக்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்க ஏன் அந்த வார்த்தையை பிடித்து அவருக்குள்ள விசுவாசத்தோடு இணைந்து வர மாட்டேங்கன்னு தெரியல. ஆமே, உங்க இருதயம் ஒருமனப்படட்டும், உங்க சிந்தை ஒருமனப்படட்டும். ஆமேன். அசுத்த சின்னங்கள் வேண்டாம், சிந்தைகள் ஒருமனப்படட்டும் ஆண்டுடைய சமூகத்துல. ஆமே, நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம் இது. ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன். உன் ஜபத்திற்கு பதிலை நீ கண்டு கொள்ளுகிற சமயங்கள் இது. ஆமேன். அவர் உனக்காக கிரியை செய்ய துவங்கி ஆயிற்று. உன் கண்ணீருக்கு பிரதிபலனை கொண்டு வருகிற நாட்கள் இது. உன் ஜபத்திற்கு பதிலை கொண்டு வருகிற நாட்கள் இது. ரீகாபா ஷகரதனா ரிகாபனா. ஆமேன். உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற காலம் இது. உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற காலம் இது. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
ரீகா பாபா ஷகரதனா ரீகாபனரா. அதே வாக்குத்தத்தம் ரெபெக்காளை பார்த்து சொல்லப்படுகிறது, என் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாய், உன் சந்ததியார் உன்னுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்கிற நாட்கள் இது சகோதரி. ஆமென். கர்த்தர் அதை உன் கரத்தில் தருகிற காலம் இது சகோதரா. இது நீ மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. தேவ சமூகத்தில் அவர் உனக்காக வைக்கப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற காலம் இது. ஆமே. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ரீகாமா ரஷா ரிகவல ஹம்தரா ரிகபரபலமோ சதுராதனா ரீகாமா மாமா ரத்தனா ரிகபரபோ சதுராதனகடகஷே ரீ ரச்ச ஸ்கைடகரகதனா ரீ பா 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 பலபனா. ஆமென் 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 ஆமென். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா. ஓ ரகமஷக ஆவியானவரே ஆராதிக்க ஆராதிக்க உனக்காக வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ரிகா பாபா ரஷே ரிகா பரபலவஷே. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேனே. இதை நான் அறியாதிருந்தேனே. ஆமென் ஆமென். ரிபா கபலஷே. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். மெய்யாகவே இது வானத்தின் வாசல். மேசியான வாசல். ஆமென். திறந்த வாசல் இந்த நாளில் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான். ஒருவனும் அதை அடக்க மாட்டான். ரீகா பபலரா. பாதாளத்திற்கு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவரா இருக்கிறேன். ரீகா மனரா ரீகா மனவோ சந்தனா ரீகா மனரா. ஆராதி ஆராதி. வரம் திறக்கப்படுகிறது. வரம் திறக்கப்படுகிறது. வரம் திறக்கப்படுகிறது. ரீகவல சந்துனே ரிகமனகடரா ரிகவரவலவஷே ரிகமனகடரத்துனே ரீ ரச்ச ஸ்கைடகரதனா ரிகமனோ தனாத்தினே ரீவலவலவஷே. எஸ் எஸ் எஸ். ஆமென். பலிபீடத்தின் அக்கினி சாடல் உன் மேல வந்து விழுகிறது சகோதரி. பலிபீடத்தின் அக்கினி சாடல் உன் மேல பாட்டி பிடிக்கிறது. வானத்தின் வாசல் உனக்காக திறக்கப்பட்டாயிற்று. அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மேன்மை, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் நன்மைகள் உன் சிரசில வந்து அமருகிறது. இதோ இதோ கர்த்தருடைய பலிபீடத்தில் இருந்து ஜீவ நதி பாய்ந்து வருகிறது. உன்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. வனாந்தரத்தில் இருந்து ஏறி வந்தாயோ, ஆத்தும மணவாளனை நம்பி ஆத்தும நேசரை சார்ந்து வனாந்தரத்தில் இருந்து ஏறி வந்தாயோ, ஜீவ நதி உன் வனாந்தரத்தை செழிப்பாக்கும்படியாக உன் மேல புரண்டு வருகிறது. ஜீவ நதி உன் கண்ணீரை கழிப்பாக்கும்படியாக உன் வாழ்க்கையில வருகிறது. உன் வனாந்தரத்துக்கு முடிவு உண்டாகிறது. இது ஆவியானவர் துளிர் விட பண்ணுகிறார். ஆவியானவர் செழிக்கப்படுகிறார். எல்லா வறட்சியும் நீங்கி போகிறது. சகோதரி, உனக்கு விரோதமாய் இருந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இனி நீ வறண்டு போனவள் அல்ல. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இனி நீ அலைந்து திரிகிறவள் அல்ல. இனி நீ நிலையற்ற அலைகிறவள் அல்ல. இதோ ஆவியானவர் உன்னை நிலைத்திருக்க பண்ணுகிறார். உன் கரத்தை பிடிக்கிறார். வானத்தின் வாசல் இந்த நாளிலே சபைக்காக திறக்கப்பட்டாயிற்று.
babalaratanar uda mama shantunedana uda balabalabo shanturadaragadagashi rika babaratunera uda mana hashantana rika babalaratanar bauria ribana bashanturitana bauria riga balaba rika manashe ragadanagadagashi. Hallelujah. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Riba laba raga rama nada rashagamana udabara ratuneradana. Yes, Jesus. Yes, Jesus. இதோ கர்த்தர் ஊழியத்திற்காக அனுகூலமான வாசல்களை திறக்கிறார். கர்த்தருடைய சபைக்காக அனுகூலமான வாசல்களை திறக்கிறார். ஊழியத்திற்காக அனுகூலமான வாசல்களை திறக்கிறார். ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான். ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான். திறந்த வாசலை வைக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான். ஒரு மனுஷனும் அதை பூட்ட மாட்டான். ரீ கபரதலா உடமா ஷகரதுனே ரீ ரச்சஸ் கைடகரகதனா ரிக்கமனா ரதலபோ ஷியாரதனோ. ஹalleluya hallelujah 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 hallelujah. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்து போய் விசுவாசம் இல்லாம கடக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி தீர்க்க தரிசனம் வர அவங்க வாழ்க்கை இப்படி செத்து கிடக்கிறது எனக்கு சித்தம் அல்ல. அவங்க வாழ்க்கை இப்படி உயிர் இல்லாம இருக்கிறது எனக்கு சித்தம் அல்ல. தீர்க்க தரிசனம் வர ஆண்டவர் கேட்கிறாரு, நம்புறியா? உயிர் பெறும்னு நம்புறியா? உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பாப்பேன்னு நீ நம்புறியா? உன் வாழ்க்கை செழிப்பாகுங்கிறத நீ நம்புறியா? எசேக்கியேல் அந்த கேள்வியை கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை செழிப்பாக்க விரும்புகிறேன் என்று. அவர் வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலர்ந்து போனது போதும், செத்த வாழ்க்கை போதும், யாருக்கு பயன்படாமல் இருந்த ஜீவிதம் போதும், உழைத்து உழைத்து முன்னேற முடியாமல் ஏர்போர்ட் விழுதும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் விழுந்து போனது போதும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், என்னுடைய ஆலயத்திலிருந்து, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு ஜீவ நதி உனக்காக புரண்டு வருகிறது. நீ அந்த ஜீவ நதியை எந்த அளவு விசுவாசிக்கிறாயோ, எந்த அளவினால் அந்த ஜீவ நதியை அழைக்கிறாயோ, அந்த அளவினால் அது உனக்கு அழைக்கப்படும். அந்த அளவினால் அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கைகளை கட்டிக்கொண்டு மெதுவாக நீ மௌனமா இருப்பாயானால் பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹalleluya hallelujah hallelujah. யாரும் மௌனமா நிக்க வேண்டாம். நீங்க வந்திருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல கைகளை தட்டி முழு மனதோடு முழு சத்தத்தை உயர்த்தி முழு ஆத்மாவோடு ஆவியானவர் வாழ்க்கையில அசைவாட விரும்புகிறார். எஸ் ஜீசஸ். ஒரு விசையோடு அவருக்கு இடம் கொடுத்து ரிகமனரதனா உடப ஷகரபலா ரிகபபரதனா ரிகமனோ ரதலகடகஷே ரச்சஸ் கைடக ரகதானோ ரிகமனபோ டம்தனா. ஐயா அசைவாடுவோம் அசைவாடுவோம் ஆவியான தேவா. ஐயா அசைவாடுவோம் அசைவாடுவோம் ஆவியான தேவா. ஐயா அசைவாடுவோம் அசைவாடுவோம் ஆவியான தேவா. ஐயா அசைவாடுவோம். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரிகா பலஷா கர்த்தருடைய
பேசும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் உன் புயங்களை பலப்படுத்துகிறார். நன்மைகள் உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது. விசுவாசத்தோடு இதோ இதோ கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். விரும்புகிறபடியே ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆமென். ஓ ரீகமஷே ரீகமனரோ ரத்தனே பிரசே ரீகமரவல மௌரியா ரீகமன சந்துனே ரீகாரதினே ரீகமரவல சந்துராதனா ரீகமமரதனா. எஸ் எஸ் ஆர்ப்பரி கைகளை தட்டி பெற்றுக்கொள். இது பெற்றுக்கொள்கிற சமயம் விசுவாசத்தோடு கைகளை தட்டி ரீகமமரதா ரீகமரவலஷே ரீகமனகத்துனரவௌரியா ரீகமரவல சந்துனா. எஸ் எஸ் ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, அசுத்த வல்லமை உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் உன் மேல வந்து அமருகிறது. கர்த்தருடைய நாளில் நீ ஆவிக்குள்ளாக்கப்படுகிறாய். விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இதோ கர்த்தருடைய முத்திரை மோதிரமாக வைக்கிறார். அவருடைய இருதயத்திலே நீ முத்திரை மோதிரமாக வைக்கப்படுகிறார். அவருடைய புயத்திலே நீ முத்திரையாக பறிக்கப்படுகிறாய். ஹalleluya. ரிகமனா சந்துரேதனா ரிகபரபல பௌச்சம் துராதரகடகஷே ரிகமனா ரத்தன ரகஸ்யாத்துனோ ரிபாபா ஷகரதனா ரிகமன கடகரத்துனே ரிபாபல ரஷே ரகமன ரத்துனரா ரிகபாபல ரஷே உடமா ரகடா ரத்தனக ஷைதனரா ரிகமன கடகரத்துனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக ஒன்றுமே இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம உழைத்து உழைத்து ஆமென் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற மகனே, ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்காக ஒரு வாசலை நான் திறக்கிறேன், உனக்காக ஒரு வாசலை நான் திறக்கிறேன். ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். யாக்கோபு வானத்தின் வாசல் அவனுக்காக திறக்கப்பட்டதை காண்கிறான். அன்றைக்கு அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆவியானவர் உனக்காக ஒரு வாசலை திறக்கிறார் விசுவாசத்தோடு. ஆமென். அது எப்படி திறப்பார், யாரை கொண்டு திறப்பார்னு சந்தேகத்தோடு நிற்காத. உனக்காக ஒரு புதிய வாசலை திறப்பேன் என்றால் திறப்பேன். அதை ஒரு மனுஷனும் அடைக்க மாட்டான். ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக வாசலை திறக்கிறேன், உனக்காக ஒரு வாசலை திறக்கிறேன். ஆமென் 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 ஹalleluya. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி உன் புயத்தை நான் பலப்படுத்துகிறேன், உன் புயத்தை நான் பலப்படுத்துகிறேன், உன் புயத்தின் மேல ஆசீர்வாதங்களை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே ஆண்டவருக்கு நேராக உங்க கரத்தை உயர்த்தி, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்காம வெறும் திரும்புவேன் நினைத்தாயோ, உன்னை நான் இப்படி வெறுமையா விட்டு விட்டு நான் திரும்புவேன் நினைத்தாயோ, என்னை சார்ந்து வந்தாயல்லவோ, என் நிழலிலே கலிகூறும்படி வந்தாயல்லவோ,
நான் உனக்கு தரப்போகிற நன்மைகள் உன் வாய்க்கு மதுரமாக இருக்கும். நான் உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கைக்கு இனிமையாக இருக்கும். நான் உனக்கு வாழ்க்கைக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் உன் கசந்த மாறாவ மதுரமாக மாற்றும். கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி உனக்காக வானத்தின் வாசல் திறக்கப்பட்டாயிற்று. தேவன் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். எஸ் ஜீசஸ், நீரனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யாக்கோபு தேவனை நோக்கி பொருத்தனை பண்ணி கொண்டது போல நீ தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, உம்மை தேடுகிறத விட மாட்டேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறத விட மாட்டேன், உம்மை ஆராதிக்கிறத விட மாட்டேன், உம்மை பின்பற்றுகிறத விட மாட்டேன். ஆண்டவரே, நான் மரண பரியந்தம் உமக்கு உண்மையா நிற்பேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நான் தூணா நிற்பேன். நீர் நாட்டின இந்த ஸ்தலத்திலே உமக்காக கனி கொடுக்கும்படி நிற்பேன் என்று கரத்தை உயர்த்தி ஆமென். அவர் தமது கரத்தை சிரசில் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறா. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசு என்னும் வாசலுக்குள்ளாய் பிரவேசித்த உனக்காக ஆமென்றும் ஆமென் என்று வந்து பலிக்கிறது. இதோ உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பெருக பண்ணுவேன். உன் சந்ததியா சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என் சகோதரியே, நீ கோடியாக பெருகுவாயாக. உன் பிள்ளைகள், உன் சந்ததியா உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சோமா ஆண்டவரை பார்த்து நீங்க போதும்பா, நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் அன்பை மறவேனையா. துதி உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. கரம் உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்.
சத்தமாய் துதி உமக்கே